16ஆம் எண்ணிற்கான குறியீடுகள், 16ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கான பிரத்யேக குறியீடுகள் சொல்லுங்க சார். 16ஆம் தேதி உங்களது குறியீடு எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் அப்படி என்று பார்த்தால் தூக்குனாங்குருவி. தூக்குனாங்குருவி. ஆமாம், தூக்குனாங்குருவியா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. தூக்குனாங்குருவிக்கும் 16ஆம் தேதிக்கும் எப்படி நீங்கள் 2 பேர் கனெக்டிவிட்டி ஆகுறீங்கன்னு பாருங்க. தூக்குனாங்குருவியினுடைய வாழ்க்கை ரகசியமானது. 16ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையும் ரகசியமானது. கண்டே பிடிக்க முடியாது. அவங்களுடைய லைஃப்பை மேக்ஸிமம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸு தான் இருப்பாங்க. 90 to 95% லேடிஸ் இருக்க மாட்டாங்க, ஜென்ஸு தான். லேடிஸினுடைய பர்சன்டேஜ் பர்த்து சொல்கிறேன், 5லேருந்து 10 தாசி 5 அவ்வளோதான், சிங்கிள் டிஜிட் தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஜென்ஸு தான் இருப்பாங்க. ரகசியமான வாழ்க்கையாக இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அதுக்காக நான் வேறு நோக்கத்தில் சொல்லலை. நீங்கள் கூடயே க்ளோஸாக 20 வருஷம் 30 வருஷம் ஃப்ரெண்டுன்னுவாங்க. எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு, இடம் ஒன்றும் எங்கேயும் போகல, வீட்டுக்கு தான் போகிறாரு, பிஸ்னஸ் தான் போகிறாரு, இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் தெரியாது. அதே நேரத்தில் தூக்குனாங்குருவியினுடைய வாழ்க்கை மாதிரியே அப்படியே ரகசிய வாழ்க்கைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை. தூக்குனாங்குருவி இருக்கிற பறவையிலேயே தூக்குனாங்குருவி ரொம்ப அதனுடைய கூடு கட்டுற விதமே ஒரு ஆர்கிடெக்சர் கூட கட்ட முடியாது, அவ்வளோ அழகாக கட்டும். நிச்சயமா சார். எஸ். அதே மாதிரி 16ஆம் தேதியினுடைய அவங்களுக்குன்னு சொல்லிய திறமைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுக்கு ஒரு திறமை இருக்கிறதால அது கட்டுது. அதே மாதிரி இவங்ககிட்டயும் அந்த திறமை இருக்கும். அப்போது அது கூடு கட்டுதுன்றீங்க. அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தானே போகிறது, ஆர்கிடெக்சர்ன்றீங்க. அப்போ இவரும் 16 ஒரு ஆர்கிடெக்சராக இருப்பார், பாதி பர்சன்டேஜுக்கு மேலே ஆர்கிடெக்சராக தான் இருப்பாங்க, இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பாங்க.